இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூலகம் பற்றிய சில குறிப்புகள் பார்க்க போறோம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சைனால இருக்கு. அதே சமயத்துல ரெண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா அது வேற எங்க இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில இருக்குது. அந்த நூலகத்தோட பேர் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். மொத்தம் எவ்வளோ ஏக்கர் பரப்பளவு தெரியுமா? 8 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது. தரைத்தளத்தோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 தளங்கள் இருக்குது. அப்புறம் நூலகத்துக்குன்னு ஒரு விதியை ஒருத்தர் உருவாக்கியிருப்பார்ல, அவரைத்தானே நம்ம நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியுமா? அவரோட பேர் என்ன அப்படின்னா டாக்டர் ரா அரங்கநாதன். இவரை தான் நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சிறந்த நூலகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர்ல தான் ரா அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் வர்றாங்க. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? அங்க இருக்கிற 7th ஃப்ளோர்ல தான் கீழ்த்திசை சுவடிகள் நூலகமும் இருக்குது. அண்ட் 8th ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா கல்வி தொலைக்காட்சி வச்சிருக்காங்க. நன்றி.